ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வீட்டில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை நாம் இன்றைக்கி இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு 30 தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, செய்தித்தாள் வந்துள்ளது. செய்தித்தாள் வந்துள்ளது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ஹேஸ் கம். நியூஸ் பேப்பர் ஹேஸ் கம். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். இதை நாம் இங்கிலீஷில் ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஆம் குக்கிங். ஐ ஆம் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், தட்டு எங்கே இருக்குது. தட்டு எங்கே இருக்குது. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் இஸ் த பிளேட். வேர் இஸ் த பிளேட். தட்டு எங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கிண்ணம் எங்கே இருக்குது. கிண்ணம் எங்கே இருக்குது. வேர் இஸ் த பவுல். வேர் இஸ் த பவுல் அப்படின்னு கேட்கணும். கிண்ணம் எங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், உணவு தயாரா. உணவு தயாரா. டெய்லியுமே வீட்டில் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு நாளுமே பேசுவோம் இல்லையா. சாப்பாடு ரெடியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, உணவு தயாரா அப்படிங்கிறத இஸ் த ஃபுட் ரெடி. இஸ் த ஃபுட் ரெடி. உணவு தயாரா. நெக்ஸ்ட் ஒன், காலை உணவு தயார். காலை உணவு தயார். வீட்டிலலாம் அம்மாங்க கூப்பிடுவாங்க இல்லையா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், காலை உணவு தயார் அப்படின்னு சொல்கிறத பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. காலை உணவு தயார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மதிய உணவு தயார். மதிய உணவு தயார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லன்ச் இஸ் ரெடி. காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதிய உணவு நம்ம லன்ச் அப்படின்னு சொல்லணும். ஸோ மதிய உணவு தயார் அப்படிங்கிறத லன்ச் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இரவு உணவு தயார். இரவு உணவு தயார். இதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டின்னர் இஸ் ரெடி. டின்னர் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், சேருக்கு கீழே பாரு. சேருக்கு கீழே பாரு. நம்ம ஏதாவது ஒன்று கேட்போம், அப்போது சொல்லுவாங்க அந்த சேருக்கு அடியில் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா, லுக் அண்டர் த சேர். லுக் அண்டர் த சேர். சேருக்கு கீழே பாரு. நெக்ஸ்ட் ஒன், மேஜைக்கு கீழே பாரு. மேஜைக்கு கீழே பார். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், லுக் அண்டர் த டேபிள். லுக் அண்டர் த டேபிள். மேஜைக்கு கீழே பார். நெக்ஸ்ட் ஒன், வீட்டை துடைக்கவும். வீட்டை துடைக்கவும். இதை நாம் ஸ்வீப் த ஹவுஸ். ஸ்வீப் த ஹவுஸ். வீட்டை துடைக்கவும். சுவற்றை துடைக்கவும். சுவற்றை துடைக்கவும். இதை நாம் ஸ்வீப் த வால். ஸ்வீப் த வால். சுவற்றை துடைக்கவும். நெக்ஸ்ட் ஒன், துணிகளை துவைக்கவும். துணிகளை துவைக்கவும். இதை நாம் இங்கிலீஷில் வாஷ் யுவர் க்ளோத்ஸ். வாஷ் யுவர் க்ளோத்ஸ். துணிகளை துவைக்கவும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முகத்தை கழுவு. முகத்தை கழுவு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வீட்டில் பேசக்கூடியதான சென்டென்ஸ். முகத்தை கழுவு. வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன், வீட்டை சுத்தம் செய். வீட்டை சுத்தம் செய். க்ளீன் த ஹவுஸ். க்ளீன் த ஹவுஸ். வீட்டை சுத்தம் செய். நெக்ஸ்ட் ஒன், கதவை திற. கதவை திற. ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர். கதவை மூடு. கதவை மூடு. இதை நாம் இங்கிலீஷில் க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லணும்.
நெக்ஸ்ட் ஒன் குளிக்கவும் குளிக்கவும். டேக் அ பாத் டேக் அ பாத் குளிக்கவும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேனை ஆன் பண்ணு ஃபேனை ஆன் பண்ணு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஃபேனை ஆஃப் பண்ணு ஃபேனை ஆஃப் பண்ணு. இதை இங்கிலீஷில் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன். நெக்ஸ்ட் ஒன் என் உடை எங்கே என் உடை எங்கே. நம்ம வீட்டில் பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, என் ட்ரெஸ் எங்கே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை நம்ம இங்கிலீஷில் வேர் இஸ் மை ட்ரெஸ் வேர் இஸ் மை ட்ரெஸ். வேர் அப்படின்னா எங்கே, என் உடை அப்படின்னா மை ட்ரெஸ். ஸோ என் உடை எங்கே அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா வேர் இஸ் மை ட்ரெஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் என் உடை ஈரமாக உள்ளது என் உடை ஈரமாக உள்ளது. இதை நம்ம இங்கிலீஷில் மை ட்ரெஸ் இஸ் வெட் மை ட்ரெஸ் இஸ் வெட். இல்லை மை க்ளோத்ஸ் ஆர் வெட் அப்படின்னு சொல்லலாம். மை க்ளோத்ஸ் ஆர் வெட். என் உடைகள் ஈரமாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன் ஆடை ஈரமாக உள்ளது உன் ஆடை ஈரமாக உள்ளது. இதை நம்ம இங்கிலீஷில் யுவர் க்ளோத்ஸ் ஆர் வெட் யுவர் க்ளோத்ஸ் ஆர் வெட். உன் ஆடை ஈரமாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பைக்கை சுத்தம் பண்ணு பைக்கை சுத்தம் பண்ணு. இதை நம்ம இங்கிலீஷில் க்ளீன் த பைக் க்ளீன் த பைக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் காரை சுத்தம் பண்ணு காரை சுத்தம் பண்ணு. க்ளீன் த கார் க்ளீன் த கார். நெக்ஸ்ட் ஒன் என் சாவி எங்கே என் சாவி எங்கே. இதை நம்ம இங்கிலீஷில் வேர் இஸ் மை கீ வேர் இஸ் மை கீ அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் மை கீ என் சாவி எங்கே. நெக்ஸ்ட் ஒன் லைட்டை ஆன் பண்ணு லைட்டை ஆன் பண்ணு. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் த லைட் ஸ்விட்ச் ஆன் த லைட். நெக்ஸ்ட் ஒன் லைட்டை ஆஃப் பண்ணு லைட்டை ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப் த லைட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட். நெக்ஸ்ட் ஒன் ஜன்னலை மூடு ஜன்னலை மூடு. க்ளோஸ் த விண்டோ க்ளோஸ் த விண்டோ. நெக்ஸ்ட் ஒன் ஜன்னலை திற ஜன்னலை திற. ஓப்பன் த விண்டோ ஓப்பன் த விண்டோ. ஜன்னலை திற. ஃபைனலாக உங்களுக்கு 2 கொஸ்டின். கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் செய்தித்தாள் எங்கே செய்தித்தாள் எங்கே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் கைகளை கழுவு கைகளை கழுவு. இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.